இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 வயதை கடந்தவர்கள் செய்ய வேண்டிய 4 முக்கியமான விஷயங்கள். ஏன்னா ஒரு காலத்தில் 50 வயசுக்கு மேலே உண்டாயிட்டு இருந்த வியாதிகள் எல்லாம் இன்றைக்கி 35 வயசு 40 வயசில் வருது. ஸோ ஒரு சில மாற்றங்களை இந்த 40 வயதை கடக்கும் பொழுது எடுத்துட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஏன் அதை நான் சொல்ல வரேன்னா, முன்னாடி 50 வயசுங்கும் போது நம்மளுக்கே ஒரு எண்ணம் ஒரு 50 தொட்டிட்டோம் வயசாகிடுச்சுன்னு. பட் இன்றைக்கி 40 இன்னும் நம்ம யூத்லேயே இருக்கோன்னு சொல்லிட்டு அதே ஒரு வாழ்வியல் முறையை ஃபாலோ பண்ணும்போது நிறைய பேர் பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. உங்களுக்கு சந்தேகமாக இருந்ததுன்னா 40 வயதை கடந்தவங்க உங்கள் கூட இருக்கவங்க எத்தனை பேர், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் டாக்டரை பார்த்து மருந்து வாங்கி சாப்பிட்ருக்காங்கன்னு கேளுங்க, அது புரியும். இதில் பல பேர் வெளியில் உண்மையை சொல்கிறதில்ல. சரி, ஸோ இந்த 40 வயசில் என்னென்ன மாற்றங்களை நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை வர்றதை தவிர்க்க முடியும், இல்லைன்னா குறைக்க முடியும். முதல் விஷயம் நம்ம எல்லாருமே ஃபிட்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப 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 கம்மியாக கொடுத்துட்ருக்கோம். ஏதோ வாரத்துக்கு 2 நாள் வாக்கிங் போகிறது, அப்பப்போ ஏதாவது நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது, இது மட்டுமே ஒரு ஃபிட்னஸ் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். தவறு. 40 வயதை கடந்தவர்கள் இது வரைக்கும் ஜிம்முக்கு ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நல்ல ஒரு ஜிம்மாக பார்த்து ஜாயின் பண்ணிடுங்க. ஏன் நான் ஜிம்முக்கு போங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம ஒன்றும் ஆணழகன் போட்டிக்கு போக போகிறதில்ல, 6 பேக் வைக்க ட்ரை பண்ண போகிறதில்ல. பட் ஆனால் எல்லா தசைகளும் வலுவாக இருக்கிறதுக்கு பயிற்சி கொடுக்கணும். இந்த வலுவாக இருக்கிறதுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு முறையான ஒரு பயிற்சி முறை நம்மளால் ஜிம்மில் தான் செய்ய முடியும். வெறும் வாக்கிங் போகிறதோ இல்லை ஒரு ஜாகிங் பண்ணுறதோ எல்லா தசைகளையும் உங்களுக்கு வலுவாக்காது. இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று நமக்கு சர்க்கரை நோய் உண்டாகிறதோ உடல் பருமன் உண்டாகிறதையோ இது வெகுவாக குறைக்கும். இன்னொரு விதத்தில் நம்மளோட ஃபிட்னஸ் லெவலை இம்ப்ரூவ் பண்ணும். சரியான ஃபிட்னஸ் லெவல் வச்சிருக்கல அப்படின்னா நிச்சயமாக 50 வயசு 55 வயசுங்க வரும்பொழுது நம்மளால் சுயமாக நம்மளை வேலையை செய்கிறதே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் முதல்ல செய்ய வேண்டிய விஷயம், 40வது பர்த்டே வந்துருச்சு அப்படின்னா இது வரைக்கும் ஜிம் எதுவும் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் தயவு செஞ்சு ஜிம்மு ஜாயின் பண்ணுங்கள். அதே போல் ஜிம்மு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அங்கே போய் ஜிம் ட்ரெயினர் அது சொன்னார் இது சொன்னார், சார் உங்களுக்கு 6 பேக் வைக்கலாம், உங்களோட பாடி ஷேப் இப்படி இருக்குன்னா அதுக்கெல்லாம் மயங்கிடாதீங்க. அளவாக கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணி உங்களோட ஃபிட்னஸ் லெவலை இம்ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் ஜிம் ஜாயின் பண்ணுறது. 2வது விஷயம், உணவில் நீங்கள் ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்கள். நீங்கள் போய் தினையை சாப்பிடுங்க, வரகை சாப்பிடுங்க, அப்படி சாப்பிடுங்க, அதெல்லாம் நான் சொல்ல போகிறது கிடையாது. 2 சின்ன விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. சமீபத்திய ஒரு ஆய்வறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 5 மணிக்கு மேலே, ஈவினிங் 5 மணிக்கு மேலே அதிகப்படியான கேலரிஸ் சாப்பிட்றவங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு உடல் பருமன், சர்க்கரை நோய், இருதய பாதிப்பு